வெல்கம் டு பார்வதி அம்மாச்சி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு அருமையான இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கான வெங்காய தக்காளி சட்னி ரெசிபி தான். இது ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு முதல்ல ஒரு கடாயை காய வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து நல்லா வறுபடணும். கொஞ்சம் கலர் மாறட்டும். கொஞ்சம் கலர் மாறின உடனே 4 காஞ்ச மிளகா, 1 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா சேர்த்துக்கிறது நல்ல ஒரு வாசனையை கொடுக்கும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிட்றவங்களா இருந்தால் இன்னும் ஒரு மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும். அதில் ஒரு 5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். நல்லா கலர் மாறி வந்த உடனே 4 பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன். அதுக்கு தகுந்தாப்புல உப்பு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு நல்ல நாட்டு தக்காளி, அதனால் புளிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் நான் புளி சேர்க்கலை. உங்களுக்கு புளி விருப்பப்பட்டால் நீங்கள் புளி சேர்த்துக்கங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கின உடனே 1 கைப்பிடி அளவு மல்லி இலைகளை சுத்தப்படுத்திட்டு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு துண்டு தேங்காய்ச்சல் பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்லா ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகுளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை இலைகளை போட்டு தாளித்து கொட்டிட வேண்டியதான். சூடான இட்லியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அருமையான சட்னி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.